COTS rule. Okay. So COTS rule வந்து EF COT தான் வந்து நமக்கு 1985ல சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தட் இஸ் சம் நியர்லி 0 to 12 ரூல்ஸ்க்கு நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஒரு 13 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ 13 ரூல்ஸை வந்து எதுக்காகனா இன் ஃபியூச்சர்ல யார் வேணாலும் வந்து RDBMS தட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிசைன் பண்றவங்களுக்கு இந்த ரூல்ஸ் இந்த செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூல்ஸை வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறமா வந்து லைக் ஃபார் மை எக்ஸ்கியூஎல் ஆரக்கல் ஓகேவா MySQL ஒர்க் பெஞ்ச் எல்லாருமே வந்து எல்லா 13 ரூல்ஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்களான்றது எக்ஸாக்டா தெரியாது. பட் டு த மேக்ஸிமம் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் வந்து தே வில் டிசைன் த சிஸ்டம். ஓகே. ஸோ இது வந்து ஃபார் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் ரிலேஷனல் கேப்பபிலிட்டிஸ். ஒரு நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து படிச்சோம்னா உங்களுக்கு தெரியும் தெர் ஆர் சம் ரூல்ஸ். ஒரு டேபிளை டிசைன் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, எப்படி அதை ஆக்சஸ் பண்றது, இன்சர்ட் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, அப்டேட் பண்றது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை பத்தி ஜஸ்ட் இன்னும் டெப்தா வாட் ஆர் த திங்ஸ் ஷுட் பி ஃபாலோட் அப்படின்றது வந்து இந்த COTS ரூல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ வை த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் COTS ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பெஞ்ச்மார்க் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் quality, okay, and ensures data integrity. Data integrity, independence and consistency is very, very important for database management system. So இது எல்லாமே வந்து impose பண்ணா we should follow this COTS rule and it is motivated improvements in commercial database system. So everywhere today எங்க பார்த்தாலும் database இருக்கு. So these set of rules வந்து it motivates like வந்து ஒரு precise-ஆ நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல எப்படி இருக்கணும். இட் ஷுட் ஃபாலோ ஆல் த திங்ஸ் ஃபார் த பெட்டர் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த வந்து எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்பவே வந்து அவங்க கெஸ் பண்ணாங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து டேட்டா இன்டிகிரிட்டி எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, ஹவு லாஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ், பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது. ஸோ அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ரூல்ல பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்ல 4-5 ரூல்ஸை கொடுத்துட்டு அது என்ன ரூலை டிஃபைன் பண்ணுது, ரூல் 0 என்ன ரூலை டிஃபைன் பண்ணுது, ரூல் 1 என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வென் யூ ஆர் கம்மிங் to know about the rules பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can answer any such kind of questions. ஓகேவா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ரூல் 0. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ரூல் 0. ரூல் 0 வந்து ஃபவுண்டேஷன் ரூல். ஓகேவா. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் குவாலிஃபைஸ் ஆஸ் ரிலேஷனல் இஃப் இட் மேனேஜஸ் டேட்டாபேசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ இட்ஸ் ரிலேஷனல் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதை வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னா இப்போ ஆன்லைன் புக்கிங் லைக் IRTC இப்போ ஒரு ட்ரெயின் ரிசர்வேஷனுக்குன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் அந்த பேக்கேஜ் எல்லாமே அதுல டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வில் பி ரிலேட்டட் டு வாட் ஆர் த ட்ரெயின்ஸ், என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்கும், பேசஞ்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ், அது ரிலேட்டடா தான் இருக்கும். இப்ப ஏர்லைன்ஸ் டிராவல் புக்கிங் சிஸ்டமா இருக்குன்னா அது வந்து எல்லா டேட்டாபேஸும் எல்லா டேபிள்ஸ் அந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து ரிலேட்டடா இருக்கும். அப்பதான் வந்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யூசேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபவுண்டேஷன், த பேசிக் ஃபவுண்டேஷன் ரூல் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து குவாலிஃபைஸ் அஸ் ரிலேஷனல் இஃப் இட் மேனேஜஸ் டேட்டாபேசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ இட்ஸ் ரிலேஷனல் கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஒன்னுத்துக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கணும். The same kind of thing. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு. ஸோ அங்கெல்லாம் என்ன வாட் ஆர் த கோர்சஸ் ஆஃபர்ட், வாட் ஆர் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ், அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதுக்கான டேட்டாபேஸ். ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேட்டாபேஸ். ஓகேவா. ஒரு டிராவல்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி, ஒரு மூவி புக்கிங் அது ரிலேட்டடா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இட் ஷுட் பி ரிலேட்டட். அந்த மாதிரி ரிலேட்டடா இருந்தாதான் அது எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்டா இருக்கும். தட் இஸ் வாட் ரூல் 0 இஸ். தட் இஸ் ஃபவுண்டேஷன் ரூல். அண்ட் த நெக்ஸ்ட் ரூல் இஸ் rule 1. okay, rule 1 வந்து information rule. So sorry, it changed. Rule 1 is information rule.
all information must be stored as values in table. So ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கணும், சும்மா அப்படியே வந்து டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஒரு டேட்டாபேஸ்னா மோர் ஓவர் இந்த ரூல் 1 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த டேபிளை பத்தி பேசுது. ஓகேவா? ரிலேஷனல் அப்படின்னாவே நம்ம சொல்லியிருக்கேன் நான், லைக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த ரிலேஷனல் என்ற வேர்ட் வந்தாவே இட் டீல்ஸ் வித் சம் சார்ட் ஆஃப் டேபிள். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் ரெஃபர்ஸ் டு தட் டேபிள். ஸோ இது டேபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். So all information must be stored as values in tables. அந்த டேபிள்ல ஏதோ ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் ஆகணும். டேட்டா அண்ட் மெட்டா டேட்டா ஆர் யூனிஃபார்ம்லி ரெப்ரசன்டட். டேட்டான்றது நம்ம பிரைமரி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, அதாவது ஸ்டூடெண்டோடைய ஐடி, நேம், ஏஜ், கோர்ஸ் அதெல்லாம் டேட்டா. மெட்டா டேட்டான்றது வந்து டேட்டா ஆஃப் டேட்டா, டேட்டா டிக்ஷனரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து மெட்டா டேட்டா. ஸோ எந்த இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அந்த மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குன்னா அதோட டீடைல்ஸ், எந்த டேபிள் எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அந்த டேபிள் என்ன டீடைல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படியான டீடைல்ஸ்லாம் வந்து டேட்டா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணதான் மெட்டா டேட்டா. அதுவுமே ஒரு செப்பரேட் டேபிள்ல அந்த டீடைல்ஸை நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது ரூல் நம்பர் 1 சொல்றாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ரூல் நம்பர் 0 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி திங் ஷுட் பி ரிலேட்டட். டேட்டா பேஸ்னா அந்த ரிலேட்டட் செட் ஆஃப் என்டர்பிரைஸ் அந்த மாதிரி ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ரூல் நம்பர் 1 வந்து எல்லாமே வேல்யூஸா வந்து ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரூல் நம்பர் 1. ஓகே, தென் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 வந்து கேரண்டீட் ஆக்சஸ் ரூல். நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணா மட்டும் போதாது, நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணா மட்டும் போதாது, we have to like we should be able to use that information. நம்ம இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஸோ கேரண்டீட் ஆக்சஸ் ரூல். கேரண்டீட் ஆக்சஸ் ரூல் என்ன சொல்றது அப்படின்னா, எவ்ரி அட்டாமிக் டேட்டா வேல்யூ மஸ்ட் பி ஆக்சசிபிள் யூசிங். அட்டாமிக் டேட்டானா என்னது, யூனிக் டேட்டா. ஒரு காலம்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுதான் அட்டாமிக் டேட்டான்னு சொல்லுவோம். Every atomic data value must be accessible using a combination of table name, primary key and column name. அப்பே நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு டேபிள் நேம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இண்டிவிஜுவல் காலம்ஸ்க்கு வந்து யூனிக்கா நேம் கொடுக்கணும். ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீன்னு கண்டிப்பா இருக்கணும். இது எல்லாமே வந்து இந்த ஒரு ரூல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் இட் ஷுட் எப்படி நம்ம யூனிக்கா ஆக்சஸ் பண்ண முடியும். நான் எப்படி வந்து நான் இப்போ உங்களை ஒருத்தர், so many people will be listening or viewing this video, right? உங்களை ஒருத்தரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி, ரைட்? உங்களுடைய நேம் இருக்கும், வாட் ரீஜன் யூ பிலாங் டு, இல்லையா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரி ஃப்ரம் வேலூர், காயத்ரி ஃப்ரம் சென்னை, எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேபிள் நேம், பிரைமரி கீ அண்ட் காலம் நேம் இதெல்லாம் அதுக்கான ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணாதான் நான் அதை வந்து ஃப்ரீயா ஃபிளெக்சிபிளா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஐடி. அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன், ஓகேவா? 101 அவங்களுக்கு அந்த காலம் நேம் ஐடின்னு கொடுத்து 101 வேல்யூ கொடுத்துருக்கனால தான் அந்த ஸ்டூடெண்டோட நேம் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 2 சேஸ் கேரண்டி ஆக்சஸ் ரூல். ஃபைன். அண்ட் த நெக்ஸ்ட் ரூல், ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நல்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நல் வேல்யூ எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்குமே மெனி ஆஃப் அஸ் ஹாவ் எ டவுட், நல் அண்ட் ஜீரோ. வி டு கெட் கன்ஃபியூஸ் வித் நல். நல்லுக்கும் ஜீரோக்கும் வி கெட் கன்ஃபியூஸ். நல் வேல்யூ ஜீரோ வேல்யூ ஒன்னான்னு அப்படி. தட் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். நல்லுனா ஒரு பிளாங்க், ஒண்ணுமே இல்லை. ஜீரோக்கும் அதை வந்து ஜீரோவை ஒரு வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? ஸோ நல்ன்றது வந்து நத்திங், ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ் விடுறது. ஸோ நல் வேல்யூஸ் மஸ்ட் பி சப்போர்ட்டட் சிஸ்டமேட்டிக்கலி டு ரெப்ரசென்ட் மிஸ்ஸிங் ஆர் இன்அப்ளிகேபிள் டேட்டா. ஸோ நல்ன்றது நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்காம அதை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது இந்த ரூல் நம்பர் 3ல சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாவே இட்ஸ் பெட்டர் வி கிவ் சம் டம்மி வேல்யூ. அந்த மாதிரி நல் வேல்யூஸ் நம்ம அவாய்ட் பண்ணாவே நல்லது, ஓகேவா? சோ நம்ம ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுவோம், கம்ப்ளீட் ரோவை டெலீட் பண்றப்போ, இல்ல அதை வந்து ஃபாரின் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ ரெஃபரன்சஸாவே என்ன யூஸ் பண்றப்போ நல் கீ வந்து நல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் வில் அவாய்ட். பட் அது தட் இஸ் தேர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி.
நமக்கு வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு அதை பத்தி ஒரு வேல்யூ தெரியலன்னா நான் நல் வேல்யூஸா வந்து அசைன் பண்ணலாம். இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் அந்த நல் வேல்யூவை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து கன்சிடரேட் பண்ணும் இன் ஃபியூச்சர். சரி, இப்பதான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, நேம், ஏஜ், ஓகேவா? ஸோ இந்த 102 அலெக்ஸ் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கான ஏஜ் தெரியல, நீங்க நல்லுன்னு போட்டுட்டீங்க. பட் இன் ஃபியூச்சர் வந்து உடனே மேபி அவங்கள வந்து நீங்க சர்டிபிகேட் ஏஜ் ப்ரூஃப் கொண்டு வர சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா கொண்டு வந்த பிறகு அந்த ஏஜ் அப்டேட் பண்ணிட்டா நல்லது. ஸோ நல் வேல்யூஸ் வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி இருக்கணும். நல் வேல்யூஸ்க்கான ஒரு ரூல் வந்து ரூல் நம்பர் 3. Fine. Then rule number 4. Rule number 4 வந்து active catalog. Catalogsல நம்ம எதுக்கு வைப்போம்? நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் டு நோ அபவுட் லைக் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கேட்டலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கேட்டலாக் இருக்கும். அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு அதே தான் சேம் மீனிங்ல இங்க வந்து மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டா நான் ஏர்லியரா உங்களுக்கு சொன்னேன், டேட்டா அபவுட் டேட்டா தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ மெட்டா டேட்டா மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள் அது எந்த டேட்டா பேஸ்ல இருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபசர் அகாடமியோடைய டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கு, பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, யூஜிசி நெட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேபிள்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஸோ அதோடைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் டேபிள்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா அபவுட் டேட்டா இஸ் மெட்டா டேட்டா. அது வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ் ஜஸ்ட் லைக் ஏ ரெகுலர் டேட்டா. மெட்டா டேட்டாவும் ரெகுலர் டேட்டா ஒரு டேபிள் ஃபார்ம்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதுவுமே எப்படி நம்ம நார்மல் டேபிள் ஆக்சஸ் பண்றோம்ல ஈஸியா, அதே மாதிரி ஆக்சசிபிளாவும் queryable-ஆவும் இருக்கணும் யூசிங் த சேம் டூல்ஸ். எப்படி ஒரு நார்மல் டேபிள நான் யூஸ் பண்றேனோ அதே மாதிரி மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேபிளையும் நான் ஈஸியா யூஸ் பண்ண முடியணும். ஓகேவா? அதுதான் வந்து ஆக்டிவ் கேட்டலாக். தட் இஸ் ரூல் நம்பர் 4. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் எக்ஸ்பிளைனிங் கைண்ட்லி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் வீடியோ, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் எண்ட் ஆஃப் இட் வந்து நீங்க ரூல் நம்பர் 0, 1ல இருந்து 12 வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ்ன்றதை அப்படியே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன். தென் கம்ஸ் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 வந்து காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப்லாங்குவேஜ். காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப்லாங்குவேஜ் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து எனக்கு லைக் என்னுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ரிட்ரைவ் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஆச்சு இருக்கணும். லைக் வி மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் லைக் எஸ்கியூஎல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எஸ்கியூஎல் வந்து நமக்கு டேட்டா டிஃபைன் பண்றது, டேட்டா மேனிப்புலேஷனுக்கு ஒரு லாங்குவேஜ், இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், சி இதை எந்த இயர்ல வந்து அப்பெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் தட் இஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ப இல்லை. பட் சம்ஹவ் அப்பவே வந்து என்ன எனி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ண, அதை வந்து கிராண்ட் கொடுக்கணுமா, இல்லை வந்து அந்த ஆக்சஸை வந்து கொடுக்கணுமா இல்லையா, எவ்ரிதிங் கம்மிட்டா இல்ல ரோல் பேக்கா, எவ்ரிதிங் ஷுட் பி தேர் இன் ஏ லாங்குவேஜ். ரூல் நம்பர் 5 வந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு, ரிட்ரைவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் இருக்கணும்ன்றத பத்தி வந்து சொல்லுது. ஓகேவா? தேர் ஷுட் பி அ காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் டு ஆக்சஸ் த டேட்டா. தென் கம்ஸ் ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6 வந்து வியூ பத்தி பேசுது. வியூனா என்னன்னா டேபிள், இட்ஸ் a virtual table. View is nothing but a virtual table. இப்ப ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வியூ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் என்னது, நான் இஷ்டத்துக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஐடி வச்சிருப்பேன், நேம் வச்சிருப்பேன், ஏஜ், மார்க்ஸ், அட்ரஸ், என்னென்னவோ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா பட் எனக்கு வந்து at present I only want detail about the students, their ID and their name and what course they are studying at present. இந்த 3 டீடைல்ஸ் மட்டும் தான் வேணும்னா நான் ஒரு வியூவா கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? அது வந்து மேபி வர்ச்சுவலா இருக்கலாம். ஆனா ஒரு டேபிளுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த மாதிரி எல்லா பவரும் அந்த வியூக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ரூல் நம்பர் 6. அதாவது அந்த வியூவை நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணா மட்டும் போதாது, ஒரு டேபிள்ல நம்ம எப்படிலாம் எல்லா ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ, அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, இன்சர்ட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த வியூலயுமே வந்து எல்லா அப்டேஷன்ஸும் என்னால பண்ண முடியணும். அதுதான் வந்து ரூல் நம்பர் 6, வியூ அப்டேட்டிங் ரூல். ஓகே, so all theoretically updatable views must be updatable by the system.
ஸோ அப்டேட் பண்ணக்கூடியதா தான் இருக்கணும். ஜஸ்ட் நாட் ஓன்லி ஜஸ்ட் கிரியேட்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஒரு வியூவை கிரியேட் பண்றீங்க. இட்ஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் எ வியூ. கிரியேட் வியூ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஆஸ் செலக்ட் asterisk from student. ஒரு டேபிள் இருந்தா ஒரு வியூவை கிரியேட் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து வேற எனக்கு யாருடைய லிஸ்ட் வேணும், சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட். இப்போ அகாடமில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ அதுல வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் மட்டும் ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் அதுல சில அப்டேட் பண்ணலாம். அப்டேட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் 22 வேர் ஐடி 101 உடைய ஏஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ எனி சேஞ்சஸ் வந்து எப்படி நம்ம டேபிளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவோம், எனி அப்டேஷன் அதே மாதிரி வியூவுக்கும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 7 என்னன்னா ஹை லெவல் இன்சர்ட் அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ எல்லாமே பாசிபிளா இருக்கணும். ஓகேவா? மஸ்ட் சப்போர்ட் set level insert update and delete operations not restricted to the single rows. அதாவது மல்டி ஹை லெவல் மோர் தென் ஒன் ரோஸ் ஒரு அட் ஏ டைம் ஒரு சிங்கிள் ரோ மட்டும் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? சி ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் பிளஸ் 1 வேர் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அப்பனா நான் ஏதோ ஒரு சிஸ்டம் எரர்னால ஏஜ் எல்லாமே ஒன்னு கம்மியா தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் சிஎஸ் கோர்ஸ் சேர்ந்தவங்களுக்கு. அப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் பிளஸ் 1 வேர் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ன்னு கொடுத்தா மல்டிபிள் ரோஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகும் வேர் எவர் த கோர்ஸ் இஸ் சிஎஸ் இல்லையா? அதுதான் இந்த ரூல் நம்பர் 7 சொல்லுது. மறுபடியும் சிம்பிளா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ரூல் நம்பர் 7 சேஸ் ஒன்லி ஒரே ஒரு சிங்கிள் ரோ மட்டும் தான் நம்ம அதுல இருக்கிற எரர்ஸ் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம், அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை டெலீட் பண்ணலாம், இல்ல புதுசா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாம். அப்படி கிடையாது. சேம் டைம்ல மோர் தென் ஒன் ரோஸ்ல நான் என்னுடைய ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம். மோர் தென் ஒன் ரோஸ்ல நான் இன்சர்ட் பண்ணலாம். More than one rows, I can insert more than one rows at a time. I can update more than one rows at a time. I can delete more than one rows at a time. அதுதான் வந்து ரூல் நம்பர் 7. So high level insert, update, delete எல்லாமே possible. ஓகேவா? Then comes rule number 8. Rule number 8 is physical data independence. Data independence வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, there are 3 tiered architecture ஒரு டாபிக் படிப்பீங்க. அதுல you will be having 3 ways, that is external view, ஓகேவா, then logical, then the physical one. So physical வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணியிருக்கும். பிசிக்கலா நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம். லாஜிக்கல் வந்து வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து எத்தனை டேபிள், டேட்டா பேஸ்னா எத்தனை டேபிள், அந்த டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, அந்த டேபிள்ல எத்தனை காலம்ஸ், அந்த காலம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து லாஜிக்கல் லெவல்ல இருக்கும். எக்ஸ்டர்னல் லெவல், வியூ லெவல்ல வந்து நம்ம டேபிளா மட்டும் தான் பார்ப்போம். நம்மளுக்கு அது என்ன விஷயம், எங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா எதுவுமே நம்மளுக்கு ஐடியா இருக்காது. நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம், வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு மட்டும்தான். வாட் இஸ் ரிக்வயர்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் லெவல் ஆர் யூசர் லெவல் ஆர் வியூ லெவல்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கும். ஸோ பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னா என்னன்னா, பிசிக்கல் ஸ்டோரேஜ் சேஞ்சஸ் மஸ்ட் நாட் அஃபெக்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து HHD என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணியிருந்தேன்ப்பா. இப்போ எனக்கு ஹார்ட் டிஸ்க்ல மெமரி பத்தல. ஸோ டியூ டு சம் ரீசன் நான் SSDக்கு வந்து நான் மூவ் பண்றேன். அந்த டேபிளை நான் ஸ்டோர் பண்ண டேபிளை இல்ல டேட்டா பேஸை நான் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து SSDக்கு மூவ் பண்றேன். அதனால நான் அதுக்கு கிரியேட் பண்ணது அந்த டேபிள்ல சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல அப்ளை பண்ணிருப்பேன், டேட்டா ஸ்டோர் பண்ணிருப்பேன், எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் வந்து ரூல் நம்பர் 8, பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ரூல் நம்பர் 8, பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். சி இது ஒன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா ட்ரை டு ரிமெம்பர் த ரூல் நம்பர் ஆல்சோ. அது எப்படி முடியும், அது எப்படின்னு சொல்றேன். மொத்தமா ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க, ஃப்ரம் 0 to 12 எழுதிக்கிட்டு ஒரு சீக்வன்ஸா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி லைன் லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அதுக்கப்புறமா வந்து அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னாங்க, ஸோ அது நல் வேல்யூஸை பத்தி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்கா வந்து யோசிச்சு லைக் ஒரு கனெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபைன். தென் கம்ஸ் ரூல் நம்பர் 9, பிசிக்கலுக்கு அப்புறமா லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லாஜிக்கல் சேஞ்சஸ், நீங்க புதுசா ஒரு காலம் ஆட் பண்றீங்க, இல்ல புதுசா ஒரு காலம் ரிமூவ் பண்றீங்க, சோ அது வந்து இட் ஷுட் நாட் இம்பாக்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் லெவல்ல பாதிக்க கூடாது.
ஓகேவா? நீங்க பேக் எண்ட் இந்த டேபிள வச்சிருப்பீங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல வேற ஏதோ அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டேபிள்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கு வேற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து PHP யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது புரோகிராமிங் திங்ஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா, இந்த நீங்க டேபிள்ல மேக் பண்ற சேஞ்சஸ் வந்து அந்த அப்ளிகேஷன அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ, அது வந்து ஆடிங் எ நியூ query காலம் ஷுட் நாட் பிரேக் எக்ஸிஸ்டிங் queries. நீங்க என்ன queriesலாம் கூட டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஸோ, நியூ காலம் ஆட் பண்றதுனால அந்த queriesலயுமே சேஞ்சஸ் வரக்கூடாது. ஸோ, தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ, செலக்ட் ஆஸ்டிக்னா எல்லாமே செலக்ட் ஆகப்போகுது. செலக்ட் நேம்னா, இப்ப நீங்க புதுசா காலம் ஆட் பண்ணியிருக்கீங்க. அத நீங்க யூஸ் பண்ணா யூ வில் ஹேவ் டு ஆட் எக்ஸ்ட்ரா query வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஆல்ரெடி இருக்கிற queries அத அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, அதோட டேட்டாவ மேனிபுலேட் பண்ணக்கூடாது. எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? So that is logical data independence. Logical data independence. Then comes rule number 10. Rule number 10 is integrity independence. Integrity வந்து ரொம்ப ரொம்ப important. Integrity constraints. Integrity constraints னா என்ன? Some conditions. இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம டேபிள கிரியேட் பண்றப்பவே இம்போஸ் பண்ற சில கண்டிஷன்ஸ். நாட் நல்லா இருக்கணும். இந்த காலம் வந்து எனக்கு பிரைமரி கீயா இருக்கணும். இது வந்து ஃபாரின் கீயா இருக்கணும். டிஃபால்ட் வேல்யூ இதுவா ஸ்டோர் பண்ணணும். ஓகே. இது வந்து கேரக்டரா தான் இருக்கணும். இது நம்பரா தான் இருக்கணும். அப்படிலாம் இருக்கு சொல்றது வந்து இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸா வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே. நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம். இல்ல செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் மஸ்ட் பி டிஃபைனபிள் செப்பரேட்லி அண்ட் ஸ்டோர்ட் இன் த கேட்டலாக். இது கூட நம்ம queries மூலியமா, அதாவது நம்மளுடைய பேக் எண்ட் இருக்குல்ல, கேட்டலாக்ன்றது வந்து வில் பி தேர் இன் ஆர் பேக்ரவுண்ட். அதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல. ஸோ ஆல்டர் டேபிள், ஸ்டூடெண்ட், ஆட் பிரைமரி கீ. ஸோ நான் எது வேணா பண்ணிக்கலாம். இத வந்து நான் என்னுடைய அப்ளிகேஷனுக்கு கொடுத்துடக்கூடாது. புரியுதுங்களா? இட் வில் பி கனெக்டட் டு சம் ஃப்ரண்ட் எண்ட்னு சொன்னல. ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோட கனெக்டடா இருக்கும் இல்லையா? சோ அது வந்து இத மேனிபுலேட் பண்ற அளவுக்கு நானு வச்சுக்க கூடாது. இன்டிகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ் வந்து நான் டேபிள எங்க டிசைன் பண்றேனோ, அதாவது என்னுடைய பேக் எண்ட்ல அங்கதான் நான் எல்லா டேபிள் கிரியேட் பண்றப்பவே நான் எல்லா கண்டிஷன்ஸும் குடுக்கணும். இதுதான் பிரைமரி கீ, இதுதான் வந்து ஃபாரின் கீ, இதெல்லாம் வந்து லைக் டிஃபால்ட் வேல்யூ இதுதான், இதுக்கு ரேஞ்ச் வந்து இதுதான் அப்படின்றது வந்து நான் எங்க டேபிள் கிரியேட் பண்றேனோ அந்த இடத்துல தான் கொடுக்கணுமே தவிர ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ற மாதிரி நானு வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த இன்டிகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். இன்டிகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ் தான் அந்த பேக் எண்ட்ல எல்லா ஒர்க்கும் நடக்குது, நாட் ஃப்ரம் த அப்ளிகேஷன். அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க அடிஷனலா queries எல்லாம் கூட கொடுப்பாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் மேக்கிங் சேஞ்சஸ் இன் த டேபிள், ஓகேவா? அதோட டெஃபினிஷன்ல சேஞ்சஸ் வந்து த்ரூ அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் மஸ்ட் பி டிஃபைனபிள் செப்பரேட்லி அண்ட் ஸ்டோர்ட் இன் த கேட்டலாக்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே நம்ம டேபிள் கிரியேஷன் பண்றோம், எந்த இடத்துல பண்றோமோ, சே ஃபார் எஸ்கியூஎல் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல தான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ரூல் நம்பர் 10. Okay, then rule number 11. Rule number 11 is distribution independence. See, அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்க டேட்டா வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். நான் சொன்ன மாதிரிலாம் இல்ல. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நிறைய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் என்டர்பிரைசஸ் வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் இருக்குது, டிமார்ட் இருக்கு. அவங்க எல்லாமே தே ஆர் ஸ்ப்ரெட் ஓவரால் இந்தியா, இல்ல வெளியே இன்டர்நேஷனலா கூட இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. மெனி டேட்டா பேசஸ், டேபிள்ஸ் எல்லாமே. ஸோ ஒரே இடத்துல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க எங்க வேணாலும் மல்டிபிள் ஒரே டேபிள பிரிச்சு எங்க வேணா கூட இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், டேபிள ஸ்டோர் பண்றோம், நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஸ்ட்ரக்சரை கூட பார்ப்போம். ஆனா எப்படியாச்சும் நம்ம கண்ணால பார்த்திருக்குமா ஹவு இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் அவர் ஹார்ட் டிஸ்க், இல்ல ஸ்டோர்ட் இன் அவர் மெமரி, எப்படியாச்சும் நம்ம பார்த்தது இல்லை. அது ஒரு செட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே ஸ்டோரேஜை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எனக்கு ஸ்டோரேஜ் பத்தல, என்னோட சிஸ்டத்துல ஸ்டோரேஜ் பண்ணல, ஐ ஹவ் ஹையர்ட் ஃபார் எ கிளவுட், அங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்றேன். எப்படி பண்ணாலும் அது வந்து எனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ யூசர் மஸ்ட் பி unaware of whether the database is distributed or centralized. யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு
ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிப்கார்ட், அமேசான் அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா எங்க டேட்டா இவ்வளோ டேட்டா எங்கேயும் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வி ஆர் நாட் பாதர்ட் அட் ஆல் இல்லையா. நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். வி ஹாவ் அ ஃபீல் ஓகே நம்ம அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்றோமா, நம்ம மொபைல்ல இருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. லேப்ல ஆக்சஸ் பண்ணா லேப்ல இருந்து, நான் சிஸ்டத்துல ஆக்சஸ் பண்றேன்னா டேபோ ஏதோ ஒரு அந்த பர்டிகுலர் கேஜெட்ல இருந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதுதான் ஸ்டோர் ஆயிருக்குன்ற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர எங்க எதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டடா ஸ்டோர் பண்ணிட்டுன்றத பத்தி ஐ எம் நாட் அட் ஆல் அவேர் ஆஃப். அது எனக்கு தேவையும் இல்லை. அப்படிதான் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்கணும். ஓகேவா. அதுதான் ரூல் நம்பர் 11, டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் independence. So எங்க ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் that should not affect the users. Coming to the last rule of Court's rule. So last rule வந்து non subversion rule ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நான் சப்வர்ஷன் ரூல். ஸோ நான் சப்வர்ஷன் ரூல் அப்படின்னா என்னன்னா லோ லெவல் ஆப்ரேஷன் மஸ்ட் நாட் பைபாஸ் செக்யூரிட்டி ஆர் இன்டிகிரிட்டி ரூல்ஸ். சி நீங்க வந்து ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படி இம்போஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேபிளை கிரியேட் பண்றப்பவே டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். இதுதான் எனக்கு பிரைமரி கீ, இதுதான் ஃபாரின் கீ அப்படிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதை வந்து லோயர் லெவல் அப்படின்னு வர்றப்ப தட் இஸ் ஒரு சிங்கிள் ரோவை ஆக்சஸ் பண்றீங்க, ஒரு சிங்கிள் காலம்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க. ரோ வைஸ் தான் நம்மளுடைய ஆக்சஸிங் இருக்கும் ஃபார் an எக்ஸாம்பிள். அப்ப அந்த மாதிரி ஸ்மாலர் வெர்ஷன்ல இல்ல லோ லெவல் ஆக்சஸ் பண்றப்ப அந்த இன்டிகிரிட்டி அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகவே கூடாது. இட் ஷுட் ரிமெயின் த சேம். எந்த விதத்திலுமே என்னோட இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி லெவல் யார் வேணா மொத்தமா டேபிள் தான் வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா சிங்கிள் ரோ அதெல்லாம் வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கண்டிஷன்னா கண்டிஷன், அந்த அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சப் லெவல்ல கூட லோவர் லெவலுக்கும் அந்த கண்டிஷன் அந்த செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா இம்போஸ் ஆகி இருக்கணும். ஓகே. ஹோலா டேபிளுக்கு தான் இந்த கண்டிஷன், ஹோலா டேட்டா பேஸ்க்கு தான் இந்த கண்டிஷன். ஆனா சிங்கிள் ரோக்கு அந்த கண்டிஷன் அப்ளை கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் இட்ஸ் ஃபார் ஒரு ரூலை செட் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட்டுக்கும் அந்த ரூல் வந்து அப்ளிகேபிள். அதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ரூல், தட் இஸ் நான் சப்வர்ஷன் ரூல். சப்வர்ஷன் அதான் சப்டிவைட் பண்றப்ப அந்த ரூல் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ தீஸ் வேர் த ஆல் த 12 ரூல்ஸ். ஓகேவா. இதெல்லாம் வந்து இந்த கார்ட்ஸ் ரூல்ல இருக்க 12 ரூல்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் ஒரு குவிக்கா வந்து நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் அகெயின் அண்ட் வில் லுக் இன் டு சம் கொஸ்டின்ஸ். ஓகேவா. ரூல் 0 வந்து ஃபவுண்டேஷன் ரூல். நீங்க ஃபவுண்டேஷன்ன்றது 0ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரிலேட்டடா இருக்கணும்ன்றத பத்தி பேசுற ரூல் வந்து ரூல் 0. ஒன்னுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கணும். ஒரு ஐஆர்டிசி அப்படின்றது ஒரு ஏர்வேஸ். ஓகேவா. சோ ஏதோ இன்னும் ஒரு டிராவல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு புக் மை ஷோவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸோ டேட்டா பேஸோ சேம் டைப் ஆஃப் திங்ஸ் வந்து ரிலேட்டடா இருக்கும். அப்பதான் வந்து அது எஃபிஷியண்டா இருக்கும். அதுதான் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் ரூல். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 1 வந்து இன்ஃபர்மேஷன் ரூல். இன்ஃபர்மேஷன் ரூல் வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து டேபிள்ஸ்ல ஒரு வேல்யூஸா ஸ்டோர் பண்ணிருக்கணும். டேபிள் பத்தி பேசுறது வந்து செகண்ட் ரூல் இன்ஃபர்மேஷன் ரூல். ரிலேஷன் பத்தி தென் டேபிள் பத்தி பேசுறது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், இப்போ டேபிள் கிரியேட் பண்ணி தான் அந்த வேல்யூஸ். ரூல் நம்பர் 2 வந்து அதை என்னால ஆக்சஸ் பண்ண முடியணும், அதுதான் ரூல் நம்பர் 2. ஓகேவா. சோ அதை ஆக்சஸ் பண்றதுக்கு 3 முக்கியமான விஷயம், டேபிள் நேம், பிரைமரி கீ அண்ட் காலம் நேம் எல்லாமே எனக்கு இருக்கணும். ஓகேவா. சோ இதுதான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். சோ அது எப்படின்றது. தென் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 வந்து சேஞ்ச் ஆகுது. ரூல் நம்பர் 3 வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் நல்ஸ். ஓகேவா. ஃபவுண்டேஷன் ரூல் வந்தாச்சு. தென் வந்து இன்ஃபர்மேஷன் டேபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு, அதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பண்றப்ப நல் வேல்யூஸ் தேர்ட் ரூல் நம்பர் 3. ஆனா ஃபோர்த் ரூல் இது. ரூல் நம்பர் 3 வந்து நல் வேல்யூஸை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. ரூல் நம்பர் 4 வந்து மெட்டா டேட்டா பத்தி இல்ல டேட்டா டிக்ஷனரி பத்தின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம ஆக்டிவ் அதையும் மெட்டா டேட்டாவும் டேட்டா டிக்ஷனரி அப்படி டேட்டா பத்தி டேட்டாவுமே நம்ம ஒரு டேபிள்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதான் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5 வந்து டேட்டா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஒரு query லாங்குவேஜை நான் யூஸ் பண்ணுவேன். அது டேட்டா டெஃபினேஷன், மேனிபுலேஷன், இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்றதுக்கு, டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து எனக்கு அந்த சப் லாங்குவேஜ் இருக்கணும். அதுதான் வந்து ரூல் நம்பர் 5 இல்லையா. 0, 1,
2 0 ல இருந்து இதாச்சு 2 3 3 வந்து null values பத்தி, then 4 வந்து metadata, 5 வந்து comprehensive data, then அதுக்கப்புறமா language அப்புறமா view பத்தி. rule number 6 is about view. You should be able to update the view. 7 வந்து high level insert update delete, அதாவது ஒரு ரோ மட்டும் இல்லாம மல்டிபிள் ரோஸ வந்து நான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பர்ஃபார்ம் பண்ண கூடியதா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? அதான் ரூல் நம்பர் 7. 8 வந்து பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ், 9 வந்து லாஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, 10 வந்து இன்டிகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 11 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் 12 வந்து நான் சப்வர்ஷன் ரூல். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் this today's discussion. இதுதான் வந்து COTS rule in DBMA. EF COT தான் வந்து இந்த ரூல்ஸ நமக்கு கொடுத்தாரு. Okay, then coming to the question, kindly do try answering this question. Which COTS rule ensures that even if the database is distributed across multiple locations, users can query it as a single database? வெரி சிம்பிள். சி இந்த கொஸ்டின்ஸ் நான் அப்படியே எடுத்துருக்கேன். சி ரூல் நம்பர் 11 அவங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ரூல் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ரூல் நம்பர் 11ம் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே சின்ன கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ், தட் இஸ் யூ மைட் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் திஸ் பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் வந்து ஸ்டோரேஜ், எங்க ஸ்டோரேஜை சேஞ்ச் பண்றதை பேஸ் பண்ணியிருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ்ன்றது வந்து இவங்க எதை பத்தி பேசுறாங்க? ensures that even if the database distributed across multiple location, change of location பத்தி பேசியிருந்தாங்கன்னா that is physical data independence. இவங்க வந்து across multiple locations பத்தி பேசியிருக்காங்க. so that is obviously option C. Option C, right? Next question. According to COTS rule 6, view updating rule, what must be possible for a relational database? என்ன possible இருக்கணும்? Views should be read only இருக்கணுமா? Views must be updatable if logically possible. Views can only be created from a single table. Views must use encrypted data. இப்பதான் அதோடைய ரூல் நம்பர் 6 என்ன சொல்லுது? View updating rule. ஓகேவா? View updating rule. So B option தான். Views must be updatable if logically possible. ஓகேவா? ஸோ லாஜிக்கலியும் பாசிபிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டத்துக்குள்ள அப்டேட் பண்ண முடியாது. ஸோ பட் இட் ஷுட் பி அப்டேட்டபிள். டேபிள் எப்படி அப்டேட் பண்றோமோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் இட் இஸ் ஆப்ஷன் பி. ரைட், நெக்ஸ்ட். Which rule explicitly is very easy இல்லையா? ரூல் நம்பர் 3. நான் என்ன சொல்றேன், இங்க எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாம if they just give the rule number, அப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரூல் நம்பர் 3 is for null. ஓகேவா? null values to distinguishable from 0 or blank strings வந்து null. Systematic treatment of null. So option B. Fine. நீங்க வந்து வீடியோ பாக்குறப்ப if you want to answer that, நான் கொஞ்சம் உடனே ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட then you can வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் what is the answer. ரூல் நம்பர் 9, லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்லுது? applications must be rewritten if the table structure changes. Application should not break if tables are modified. Data must be encrypted for security. Queries must include table names. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரூல் நம்பர் 9 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, application should not break if tables are modified. அதாவது புது காலம் ஆட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ டேபிள் ஸ்ட்ரக்சர் ஏதோ நீங்க மாத்துறீங்கன்னா அதனால அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுல எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, நீங்க அப்ளிகேஷன்ஸ் எதை லிங்க் பண்ணிருக்கீங்க அதுல வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுதான். தட் இஸ் யூசர் லெவல் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 9. ஸோ ஹியர் ஆல்சோ ஆப்ஷன் பி. Coming to the final question of today's session. Fine. Which COTS rule is violated if a database allows direct file edits bypassing SQL commands? பாருங்க, which COTS rule is violated if a database allows direct file edits வந்து allow பண்ணு. SQL commands எல்லாம் இல்லாம எப்படி edit பண்ண allow பண்றாங்க? SQL commands இல்லைனாவே என்ன ஆகும்? நம்மளோட integrity constraints வந்து நம்ம செக் வேலிடேட் பண்ண முடியாது when we are not using SQL commands. So இந்த ரூல்ஸை வயலேட் பண்றத வந்து நம்ம எங்க கொண்டு வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் சப்வர்ஷன் ரூல் நம்பர் 12. ரூல் நம்பர்
12. ஓகேவா? ஸோ அது வந்து வயலேட் ஆயிடும். ஓகேவா? That is the correct answer. So that's all for today's discussion. So stay tuned further for more such classes. Okay, if you are having any query, anything, you can post in the comment box. So your queries will be answered. So here are some reference for the book. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எந்தெந்த புக்ல இருந்து நீங்க படிக்கலாம் அப்படின்றதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஹாவ் எ கிளான்ஸ். எல்மா ஸ்ரீ அண்ட் நவர்ட் இது கூட புக் நல்லா இருக்கும். சிலபஸஸ் வந்து நம்ம யூஸ்வலா யூஜிபிஜில படிச்சது. ஸோ யூ கேன் ரெஃபர் எனி ஆஃப் இட். தென் okay, so from as I said in the beginning of the class, May 4th new course admission will start. Okay, so validity is only for May. So early bird admissions like first come first serve. ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரமா வந்து அப்ளை பண்றீங்க பிகாஸ் அது ஃபில் ஆயிடுச்சுன்னா வி டூ ஃபாலோ செட்டப். எவ்வளோ பேர் வேணாலும் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தட் டு பி எஃபெக்டிவ் we follow some set of numbers அப்படின்றதுனால so it will be we have some அந்த final date ன்றது ஒன்று இருக்கு. So those who are interested can approach and the classes will begin from May 6th. This is for your information, and where you have to contact everything is given here in this slide. The number you can see, right? Contact number. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து whatever your queries என்ன இருந்தாலும் அதை கேட்டுக்கலாம். If you are interested, you can join the class. Thank you so much. Thank you for your patient listening. Thank you.